2 ஹிட்டு 3க்கு 12. Ball. A good comeback. That's the new batsman. Well ball na. Ball move பண்ணு. Easy. Well ball na. Well ball. Again a dot ball. Well ball na. Ball. Keep it. Again no ball. It's a biggie. Well ball. Catch. பொறுமையா வினோத் ஃபீல்டிங் வினோத். good catch Mukku. Well ball Rohit. பொறுமையா ball ready. Well ball. Go on now. Filling now. Well ball. Go on, Vicky. Back up now. நானா பால் இது well ball. அடிங்க. வர. பேக் அப் பண்ணு. well ball தான். bowler ready. well ball தான். பொறுமையா well ball தான். ஸ்லோவானா போட்ருங்க நீங்க. excellent ball. Well ball. Excellent ball. Well ball. Excellent ball. Tade. பாலுக்கு ஜீவன் பொறுமையா வா. பால் அடிச்சிடு. bowler ready. பேக்கப் இல்ல. well ball டா. well ball. தப்பு. ரொம்ப அரக்குடி. மேல ஓர க்ளோஸ் ஆ போகுது. ரொம்ப அரக்குடி. ஃபர்ஸ்ட் விக்கெட் நல்ல பால். well ball. Hey. What?
வெல் பால் டா. எக்ஸலென்ட் பால் டா. வெல் பால் டா. வெல் பால். பால் தடு. Catch it, hey, hey. கையில வரை catch விடுற. ஓகே, பேக் டு த ஆக்ஷன். நான் வந்து கேமரா பின்னாடி வந்துட்டேன். நல்ல ஸ்டார்ட், அருமையான ஒரு ஸ்டார்ட். ஸோ நல்ல ஒரு பேட்டில் இருக்கும். கிளைமேட் சூப்பராக இருக்குது. சேசிங் ஹாட்டாக இருக்கும் கட்டாயமாக. இட்ஸ் எ குட் ஸ்ட்ரைக், வெரி குட் ஸ்ட்ரைக். ஒரு ரன்னு. ஸோ ஓப்பனிங் புகழானா வந்திருக்காங்க ஆன் ஸ்ட்ரைக்குக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் மியூட்டில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா நான் உள்ளே விளையாடினேன். அதனால் பட்டர் ஃபிங்கர் ஒரு பெரிய விக்கெட். ஆனால் கையிலேருந்து வெளியில் போயிடுச்சு. ஒரு பெரிய ஸ்விங் இருந்தது புகழானாகிட்ட இருந்து. ஒரு முக்கியமான விக்கெட் கட்டாயமாக இந்த மேட்ச்சில். அடுத்த பால் குயிக்கர் ஒன், ஸ்ட்ரைட்டர் ஒன்னாக வந்திருக்கு. டாட் பால், 56 ரன் டார்கெட். கட்டாயமாக ஒரு ஃபைட் இருக்கும். பவுலர்ஸ் இருக்காங்க, இந்த எண்டில் பேட்டர்ஸ் இருக்காங்க. ஃபைட்டாக போவோம். காற்று வர நின்றுடுச்சு, அதனால் பவுண்டரிஸ் அப்படின்றதும் கொஞ்சம் ஈஸி இல்லை. ஸ்ட்ராங்காக அடிக்கணும். ஸோ மறுபடியும் வந்து இடமா தான் பட்டு வருது. டைரக்டட், இஸ் கான் விக்கெட். ஸோ ஃபஸ்ட் விக்கெட்டு விவேக், அவருக்கு தான் 100% கிரெடிட்டு. ஸோ ஃபஸ்ட் விக்கெட் ஃபார் டீம் ட்ரீம் 11. ஸோ போன பால் ஒரு வைடு இருந்தது, கொஞ்சம் க்ளோஸாக இருந்தது லைனுக்கு. நைஸ்லி போல். 2வது ரன் ஓடுறதுக்கு முயற்சி கட்டாயமாக இருக்கும் இங்கே. எஸ், ஏன்னா 2 பேருமே நல்லா ஓடுவாங்க. அது முக்கியமாக சொல்லலாம், முத்து ரன் ஓடுறதுக்காகவே உள்ள வருவார். ஸோ 2-2 எண்ட் ஓவர். இஸ் a குட் ஸ்டார்ட் ஃப்ரம் ட்ரீம் 11. நல்ல ஸ்கோரும் வந்திருக்கு. டீம் வந்திருக்கு. லாஸ் ஆஃப் 1 விக்கெட் டீம் பவித்ரா 11க்கு. சூப்பர் ஸ்டார்ட், ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். ஆஹா, எடுத்துட்டா. வெரி குட் கேட்சாக இருந்திருக்கும். நல்ல எஃபோர்ட், சூப்பராக போட்டாங்க. ஆனால் 6 ரன்னு. கேமில் ஒன்றுமே இல்லைனா எப்படி? மொதல் 6. இட்ஸ் விக்கெட். நல்லா க்ளோஸாக வந்தது, காலுக்கு ஸ்விங் பண்ண ட்ரை பண்ணாங்க. பாட்டமில் பட்டு விக்கெட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் விக்கெட் இந்த கேமில். இந்த புகழானாவோட விக்கெட்டை கிளைம் பண்ணி கொடுக்குறது ஈபா. ஒரு பெரிய ஹிட்டு. அந்த ஹிட் படுற க்ரீஸ் சுரேஷ். டீம் பவித்ரா 11க்கு. சாரி, பவிதா. ஐயோ, இந்த பேர் தான் நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, மன்னிச்சிருங்க மக்களே. பவித்ரன் சிசி. ஸோ போன ஒரு வைடு இருந்தது. கிளாஸியான ஒரு ஷாட், சூப்பர் ஷாட் இது. ஒரே ஒரு ரன் தான். 1 ஆன் ஸ்ட்ரைக்கில் ஈபா டு முத்து. ஸ்விங் அண்ட் மிஸ். டாட் பால். நல்ல ஒரு பந்தாக வந்திருக்கு. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு மட்டும் தான் கொடுப்பாங்க ஃபீல்டர்ஸ். எஸ், ஒரே ஒன்று தான். இந்த காற்று நின்று இருக்குது கொஞ்சம். ஓவர் நம்பர் 3. கேட்ச்க்கான வாய்ப்பு ஃபீல்டு இருக்காங்க கீழே. மார்ட்டினோட கையில் போய் ஈஸியாக விழுந்திருக்கு. விக்கெட். 3வது விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க டீம் பவித்ரன் சிசி. ஸோ நியூ பேட்டர் திங்க் வெங்கடனா நினைக்கிறேன். ஓஹோ, ஐ திங்க் லைட்டாக டிப் ஆகி வந்த மாதிரி தெரியுது. ரொம்ப க்ளோஸ் பாஸ் ஸ்டெப்ஸ்க்கு. நல்ல பந்து. ஆஹா, வைடு விட்டுண்டா. ஆனால் அண்ணன் சேஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க. ஃப்ரீயாக கிடைக்கிறத பால் கவுண்டரோடு எடுத்துக்கிட்டாங்க. ஃபனி பால். போன பால் கை. நல்ல ஒரு டிரைவ், ஆஃப் டிரைவ். ஸோ ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இது வரும் டீம் ட்ரீம் 11க்கு கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்குது ரன்ஸில். ஸ்கொயர் ரீச்செல்லாம் ட்ரை பண்ணால் பவுண்டரிஸ் வந்து கொஞ்சம் கிடைக்கும். அந்த இடம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கு தான் போகிறாங்க பாருங்கள். கரெக்டாக லெஃப்ட் சைட் தான் போனாங்க. சரியாக படல. கடைசி 3 ஓவர். It's quicker one. It's
டாட் பால் டு எண்ட் ஓவர். ஃபஸ்ட் 3 ஓவர்ஸுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு டீம் ட்ரீம் 11க்கு. அதே போல் ஸ்கோர்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ 19 ரன்னு 3 ஓவர் முடிஞ்சு 4வது ஓவர் முதல் பந்து பெரிய ஷாட்கான முயற்சி. இதுக்கப்புறம் வந்து பேட்டை விட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஓவருக்கு 10 அப்படின்னும் போது 1-2 பவுண்டரிஸ் ஓவரில் கொண்டு வரணும். ஸோ முதல் பால் ஒரு ரன்னோட ஆரம்பிச்சிருக்கு, அட்டம்ப்ட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் கேம் எடுத்துன்னு பார்க்கலாம். அடுத்த பந்து இன்னும் 30 ரனுக்கு மேலே ஆனால் பேட்டருக்கு நல்லா ப்ரெஷர் இருக்குது, அருமையாக போட்டிருக்காங்க. இதெல்லாம் பவுண்டரி பால்ஸ் அவ்வளோ வரவே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. ஓகே, இட்ஸ் பிக் ட்ரை. நைஸ்லி போல் உண்மையாக சூப்பராக போட்டாங்க. ஸ்டெம்ஸுக்கெலாம் டார்கெட்டே வைக்கல, கரெக்டாக எந்த இடத்துல போகணுமோ அப்படி போட்டிருக்காரு. நல்ல ஷாட்டும் கூட, ஒரு ரெண்டாம் வாய்ப்பு. நைஸ்லி போல், வெரி வெல் போல். It's wicket. அருமையான ஒரு யார்க்கர் அண்ட் விக்கெட். சஹிபாகிட்டேருந்து அடுத்த பவுலர் நியூ பேட்டர் உள்ள வந்திருக்காங்க. ஸ்ட்ராங் ஹிட்டர், நல்லா விளையாடுவாங்க. ஒரு ரனுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். பால் நினச்சி ஃபீல்டில் நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. 2 கிரவுண்டு, நடுவில் பிச்சு மட்டும் இருக்குது. 2-31. நல்ல ஸ்ட்ரைக், சூப்பர் ஸ்ட்ரைக் இது. இட்ஸ் பிகி. வெல்கம் பவுண்டரி. முதல் முறையாக வந்து பந்து பவுண்டரி எனக்கு வெளில போய் விழுது. இன்னும் 25 ரன் விளையாடணும். 11 பாலுக்கு இப்போ தான் கேம் ஆன் ஆகுது. பிகி. கேமோட முக்கியமான பகுதி வந்தாச்சு. ஆஹா, அருமையான போல். ஸ்ட்ரைட் பசங்க ரொம்ப நல்லா விளையாடுறாங்கப்பா. காலையில் மொதல் மேட்ச்சு சின்ன பசங்க தான் எல்லாருமே. வேக் பிரதர், மார்டின், அதுக்கப்புறம் நான் விளையாடின உள்ள டீமில் ஃபஸ்ட் மேட்ச்சு யாருமே இல்லைன்னு. சின்ன பசங்க தான் எல்லாருமே, 21 வயசு பசங்க தான் விளையாடினாங்க. 18, 19, 20. அதில் கிச்சா ரொம்ப நல்லா விளையாடாரு. ஒரு பாலுக்கு ஒரு ரன் இருக்கும்போது அந்த மேட்ச் வந்து ட்ரீம் 11 6 அடிச்சு வின் பண்ணாங்க. அருமையான ஒரு வின்னு. அதே போல் இந்த மேட்ச்சை நல்லா ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஆஹா, ஃபுல் டாஸு. இட்ஸ் பிக் மிஸ்ஸு. ஒரு ரன்னு. மேட்ச் கொஞ்சம் டஃப் தான் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு வந்து சூப்பராக விழுந்துச்சு. ஸ்டெம்ஸை காமிக்கிறாங்க, அதுக்கு போடுன்னு. ஆனால் காலுக்கு போடுறாங்க. இதுதான் ஐடியா. நல்லா போகுது பந்து வீச்சு. நைஸ்லி போல். எக்ஸ்ட்ரானரி. நடுவில் 1-2 தப்பு நடந்தது. லெஃப்ட் சைடு வைடு 6 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசி 2 பாலை வந்து மேட்ச் பால் அது. அந்த பாலை பர்ஃபெக்டாக போட்டிருக்காரு கிச்சா. இந்த கடைசி ஓவர் இன்னும் ஹோப் இருக்குது 2 டீமுக்குமே. ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. பட் ட்ரீமுக்கு கொஞ்சம் நல்ல அட்வான்ஸ் இருக்குது. அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. போன பால் வந்து என்னென்னா ரீபால் ஆகிடுச்சு. நடுவில் உள்ள ஃபோன் யூஸ் பண்ணதுனால ரீபால் போடுறாங்க. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு. ஸ்ட்ரைக் வந்து சுரேஷ்க்கு கடைசி ஓவரில் கிடைக்கும் 6 பாலுக்கு. ஸோ முக்கியமான ஒரு ரோல் பண்ண போகிறாரு கேப்டன் சுரேஷ் அவர்கள். கடைசி ஓவர் 6 பாலுக்கு 19 ரன். ஒரு இளம் பாலகன் பந்து வீசுகிறார். நல்ல ஸ்ட்ரைக்கு, சூப்பர் ஸ்ட்ரைக்கு. ஆனால் தடுத்தாங்க. தம்பி வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்காப்புல. அருமையான ஒரு பால். 5 பாலுக்கு 18. 3 ஹிட் அடிக்கணும், அதான் கால்குலேஷன். 5க்கு 3 அதான் கால்குலேஷன். பிரஜ்வல் அந்த பந்து வீச்சாளரோட பெயர். பால் அப்படியே மூவ் ஆகுது, பயங்கரமாக உள்ளே வருது. சேஃபாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லி இங்கேருந்தே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. 4க்கு 3 கான்ஃபிடண்ட்டாக போடுறான். அது மட்டும் நல்லா தெரியுது. சூப்பராக பால் அப்படியே மூவ் ஆகுது. இது குட் ஸ்ட்ரைக், வெரி குட் ஸ்ட்ரைக். 8-4. 3 பாலுக்கு 13 ரன். இன்னும் கேம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. 3 பால் 13 ரன்ஸ். த்ரில்லரான கடைசி 3 பால் என்ன நடக்குது பார்க்கலாம். 3க்கு 13. வெயிட் பண்ணுறாங்க, ஸ்டே பண்ணுறாங்க. சான்ஸ் எடுக்கிறாரு. வைடு 2 ஹிட்டு. 3க்கு 12. கீழே தான் போயிருக்கு. 2வது ரன்னுக்கு த்ரோ எப்படி வருதுன்னு பார்க்கணும். ஏன்னா ஸ்ட்ரைக் எடுக்க விருப்பப்படுவாங்க. டபுளாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. 2க்கு 10. 2 பால் 10 ரன்ஸ். வின்னிங் பால் இதுதான் 2 டீமுக்குமே. 1 பிக் பால் 2 டீமுக்குமே. வாட் அ ஸ்ட்ரைக். இட்ஸ் a big shot. வாட் அ ஸ்ட்ரைக். 6. ஒரு பாலுக்கு 4 ரன்னு. உடைக்க அடிக்க 6 ரன்னு. காமன் கம்போஸ்டாக விளையாடிருக்காங்க. இட்ஸ் பிக் ஓவர் ஃபார் டீம் பவித்ரன். 1க்கு 4. ஒரு பாலுக்கு 4 ரன். எப்பவும் போலவே ஃபைட்டு. 1க்கு 4. கேட்ச் இஸ் அ கால்.
Oh my god, straight to the hands and it's wicket. ஒரு நல்ல ஃபைட்டு கட்டாயமாக எப்பவும் போல் நல்ல ஒரு சண்டை. ஆனால் ரொம்ப ஆர்கியூமெண்ட்டு ஃபைட் அப்படிலாம் இல்லை, சைலண்ட்டாக ஆடி இருக்காங்க. சூப்பரான ஃபைட் இருந்தது. கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த கேமில் நாமளும் விளையாடினது ரொம்ப சந்தோஷம். அண்ட் டீமுக்கு வாழ்த்துக்கள் ட்ரீம் 11 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மேட்ச்சில் வந்து யார் கேம் சேஞ்சர், யார் நல்லா பவுலிங் பண்ணாங்க, யார் நல்லா ஃபீலிங் பண்ணாங்க அப்படின்றதையும் அப்டேட் பண்ணுங்கள். கேட்ச் பிடிச்ச விக்கிக்கு பாராட்டுக்கள். வெல் பிளேட் பாய்ஸ். என்டர் இன்டு த செமிஃபைனல் மேட்சஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.